உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். இன்று குறிஞ்சிக்களியில் 38வது பாடலை நாம் பார்க்க உள்ளோம். சங்க இலக்கியம், கலித்தொகை ஆகியவற்றை எளிய கதை அல்லது நாடக பாங்கில் சொல்லலாம் என்னும் என்னுடைய சிறு முயற்சி தான் இது. இதற்கு நண்பர்களும் தோழர்களும் ஆதரவு தந்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு கதைக்குள் செல்வோம். ஒரு அழகான மலை, காடு, அருவி நிறைந்த ஒரு குறிஞ்சி நில பகுதியிலே ஒரு அழகான தலைவியும் வீரமிக்க தலைவனும் காதல் கொள்கிறார்கள். அவளுடைய காதல் நாளுக்கு நாள் விரிவடைகிறது. ஒரு நாள் அவன் ஒரு காரணத்தினால் தலைவியை பிரிந்து செல்ல நேருகிறது. அப்போது தலைவிக்கு உறுதியளித்து செல்கிறான். என்ன உறுதி என்றால், நான் கண்டிப்பாக விரைவில் வந்து உன்னை மணந்து கொள்கிறேன் என்ற உறுதி. நாட்கள் செல்கின்றன. அந்த மலைப்பகுதியிலே வேங்கை மலர்கள் பூத்து குலுங்கி இயற்கை அழகாக காட்சியளிக்கிறது. அதை தலைவி காணும் பொழுது அவள் மிகவும் மனம் துன்பப்படுகிறாள். ஏனெனில் தலைவன் இன்னும் வரவில்லையே என்று. அப்பொழுது அவளுடைய தோழி அங்கு வருகிறாள். நீ கவலை கொள்ளாதே, தலைவன் சொன்ன சொல் மறக்க மாட்டார், அவர் உன் மீது ஆழமான அன்பு கொண்டவர் என்று கூறுகிறார். அதோடு அல்லாமல் அவர் வேங்கை பூக்கும் காலத்தில் தான் வருவதாக உன்னிடம் கூறி சென்றதாக சொன்னார். ஆதலால் நீ பொறுத்து இருக்க வேண்டும் என்று சொல்வதோடு அல்லாமல் அதற்கு ஒரு ஓமையும் கூறுகிறார். அதாவது சிவபெருமானும் பார்வதியும் உள்ள மலையை வளம் பொருந்திய ராவணன் நகர்த்தி வைக்க முயற்சிக்கிறான். அவனால் நகர்த்த முடியவில்லை. அது எவ்வாறு உறுதியோடு சிவபெருமானும் பார்வதியும் உள்ள மலை இருந்ததோ அதுபோல உன்னுடைய தலைவன் உன் மீது மன உறுதியோடு அன்பு கொண்டுள்ளான் என்று கூறி அவளை ஆறுதல் படுத்துகிறார். இதுதான் அந்த பாடலின் பொருள். இது எவ்வளவு ஆழமான ஒரு மன உணர்ச்சியை கூறுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த கலித்தொகை பாடல்களின் மன உணர்வு இன்றைய மனிதர்கள், இன்றைய காதலன் காதலிக்கு உள்ள அதே மன உணர்வு, காதல், அன்பின் ஆழம், ஒருமை, அவர் மீது கொண்ட பற்று ஆகியவற்றை அழகாக உணர்த்துவதாக உள்ளது. இதற்கான பாடலை நான் தற்பொழுது இணைத்துள்ளேன். அந்த பாடலை ராகத்துடன் கேட்டு மகிழுங்கள் என்று கூறி இந்த சேனலுக்கு ஆதரவு அளிப்பதோடு அல்லாமல் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து உதவுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இமயவில் வாங்கிய ஈர்ஜடை அந்தணன் உமையமர்ந்து உயர்மலை இருந்தனாக இரு தலையின் அரக்கர் கோமான் தொடிப்பொலி தடக்கையின் கீழ் புகுத்து அம்மலை எடுக்கல் செல்லாது உழப்பவன் போல வேங்கை மலர் கண்டு புலியெனச் சீரும் மதயானை பிடர் சிலம்ப கூவி தன் கோடு உழக்கும் நாடனே நீ வரும் வரை காரற்ற புலம் போல் வாடினேன் வந்த பின் மழை பெற்ற பூமி போல் மலர்வேன் இந்த கவின் என்றும் நிலைக்க வழியுண்டோ இருள் இடையென்னாய் நீ இரவு அஞ்சாய் வந்த கால் பொருள் இல்லான் இளமை போல் புல்லென்றாள் வைகரை அருள் வல்லான் ஆக்கம் போல் அணி பெறும் அவ்வணி தெருளாமல் காப்பது ஓர் திறன் உண்டேல் உரைத்தைக்கான் மரம் திருந்தார் என்னாய் நீ மலையிடை வந்த கால் அறம் சாரான் மூப்பே போல் அழித காள்
வைகரை திறம் சேர்ந்தான் ஆக்கம் போல் திருத்தகும் அத்திருப்புறங்கூற்று தீர்ப்பது ஓர் பொருள் உண்டேல் உரைத்தை காண். நின்னுரு விழுமம் கூற கேட்டு வருமே தோழி நல்மலை நாடன் வேங்கை விரிவு இடம் நோக்கி வீங்கு இறை